அன்பு உறவுகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆறுமுகம் மாசிலாமணி. நமது சேனலுடைய பெயர் ஏஎம்வி மீடியா உங்களை அன்போடு அழைக்கின்றது. நீங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நமது காணொளி நிகழ்ச்சியான ஆலயம் செல்வோம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக காணவிருக்கும் திருக்கோவில் திருவேலங்காடில் அமைந்துள்ள வடாரண்யேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் நான் பார்க்க போகின்றோம். இந்த கோயிலை சுற்றி வந்து அதனுடைய சிறப்பு அம்சங்கள், ஸ்தல வரலாறு போன்றவற்றையெல்லாம் நாம் பார்க்கலாம். இந்த கோவில் ஓர் பழமையான கோவில்தான். இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டுமென்றால் சென்னையில் இருந்து அரக்கோணத்திற்கு முன்பாக திருவேலங்காடு என்ற இடத்திலே இந்த கோயில் அமைந்துள்ளது. இப்பொழுது நாம் பார்ப்பதுதான் கோயிலுடைய நுழைவு வாயில். இந்த நுழைவு வாயில் முன்பாக ஓர் 4 கால் மண்டபம் ஒன்று அமைந்துள்ளது. அந்த மண்டபத்தின் எதிரே இந்த நுழைவு வாயில் அமைந்துள்ளது. இந்த நுழைவு வாயிலும் பல கற்தூண்களை கொண்டு கற்களால் கட்டப்பட்ட ஓர் நுழைவு வாயில். இந்த நுழைவு வாயிலின் மேற்பகுதியில் சிவபெருமான் பார்வதியுடன் அமர்ந்த கோலத்திலும், அதனுடைய பக்கத்திலே விநாயகர், நடராஜர், முருகப்பெருமான், அம்பாள் மற்றும் உப தெய்வங்களுடன் மிக அழகாக காட்சியளிக்கின்றது. பரந்தாம சோழன் காலம் முதல் விஜயநகர அரசர் காலம் வரை உள்ள கல்வெட்டுகள் எல்லாம் இஸ்தலத்திலே நாம் காணலாம். இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது. நுழைவு வாயில் வழியாக உள்ளே சென்றால் மிக ஒரு அகலமான விஸ்தாரமான வளாகத்தை நாம் பார்க்கலாம். அங்கே ஓர் 4 கால் மண்டபம் ஒன்று அமைந்துள்ளது. அந்த 4 கால் மண்டபத்தை அடுத்துதான் ராஜகோபுரம் மிக கம்பீரமாக சிவசிவா என்ற எழுத்து பலகையுடன் நம்மை வரவேற்கின்றது. என்ன இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் இந்த காணொலியை படம் பிடித்த அன்று சனி பிரதோஷம். இந்த சனி பிரதோஷத்திலே எங்கிருந்தும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இவரை வழிபடுவதற்கும் நந்தி ஈஸ்வரருக்கு அபிஷேகம் நடைபெறுவதையும் அந்த காட்சியை காண இங்கே பக்தர்கள் கூடுகின்றார்கள். இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால், தொண்டை நாட்டில் தேவாரங்களில் பாடல் பெற்ற 32 சைவ கோவில்களில் இத்தலமும் ஒன்றாகும். தலம் தமிழ்நாட்டில் உள்ள 275 புகழ்பெற்ற சைவ ஸ்தலங்களில் பாடல் பெற்ற ஸ்தலமாகும். திருநாவுக்கரசர், சம்பந்தர், சுந்தரர் ஆகியோர் தேவாரம் பாடல் பெற்ற ஓர் சிவாலயமாகும். இந்த ராஜகோபுரத்தின் இடதுபுறத்திலே விநாயகர் சன்னதியும், வலதுபுறத்திலே முருகப்பெருமான் சன்னதியும் மிக அழகாக கல் கட்டடங்களால் கட்டப்பட்டு நமக்கு காட்சி தருகின்றார்கள். இதனை கடந்து நுழைவு வாயில் வழியாக உள்ளே சென்றமானால் 2 மிக பெரிய மர கதவுகள் கொண்ட நுழைவு வழி. அதன் வழியாக உள்ளே சென்று பார்த்தால் நமக்கு முதலிலே காண்பது பலிபீடம். பலிபீடத்தை அடுத்து கொடிமர ஸ்தம்பம். கொடிமர ஸ்தம்பத்தை அடுத்து நந்திகேஸ்வரர்.
இதையடுத்து ஒரு கோபுர நுழைவு வாயிலை நாம் காண்கின்றோம். அந்த கோபுர நுழைவு வாயில் வழியாக உள்ளே சென்றமென்றால் இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டில் சிவபெருமானின் 5 பிரபஞ்ச நடன அரங்க ஸ்தலங்களில் ரத்தன சபை இந்த கோவில் ஆகும். மற்ற 4 சபைகள் சிதம்பரம் நடராஜர் பெருமாள் கோவில் உள்ள பொற்சபை, திருநெல்வேலியில் உள்ள நல்லையப்பர் கோவில் தாமிர சபை, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலே உள்ள வெள்ளிச்சபை, குற்றாலத்திலே உள்ள குற்றாலீஸ்வரர் கோவில் உள்ள சித்திர சபை. நமக்கு கண்கொள்ளா காட்சியாக நாம் பார்ப்பது 5 சபைகளை கொண்ட நடராஜ பெருமானுடைய திருவுருவம் நடனமாடும் கோலத்தோடு சுத வேலைப்பாடுகளுடன் மிக பிரம்மாண்டமாக நாம் பார்த்து தரிசனம் செய்கின்றோம். அதற்கு கீழே மூலவருக்கு செல்லக்கூடிய வழி அமையப்பெற்றுள்ளது. மிக ஒரு சிறப்பான கட்டிடக்கலையிலே இந்த திருக்கோயில் கட்டப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். மிக மிக நேர்த்தியான வேலைப்பாடுகளுடன் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்ற அந்த கட்டிடக்கலைகளை என்னவென்று சொல்வதென்றே தெரியவில்லை. இக்கோவில் முழுவதும் கருங்கற்களால் மிக சிறப்பாக கட்டப்பட்ட காட்சிகளை எல்லாம் நாம் காண்கின்றோம். சில இடங்களிலே இந்த கோயிலினுடைய ஸ்தல வரலாறுகளை தமிழ் எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருப்பதையும் நாம் காணலாம். மண்டபங்கள் நிறைந்து உள்ள ஒரு கோவிலாகும். இந்த கோவிலே பல மண்டபங்கள் இருக்கின்றன. 4 கால் மண்டபங்கள், 100 கால் மண்டபங்கள் ஆகியவற்றையெல்லாம் இந்த கோயிலுக்கு சென்றால் நாம் காணலாம். இந்த கோயிலினுடைய சிறப்பு என்னவென்றால், சிவபெருமான் அம்மையே என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையார் தலை கீழாக நடந்து வந்து நடராஜரின் திருவடியிலே கீழ் நின்று சிவபெருமானை தரிசனம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் சிவபெருமான் திகைத்து நின்ற ஓர் கோவில் என்று கூறப்படுகின்றது. இப்போது நாம் பார்ப்பது நடராஜர் பெருமானுக்கு முன்னால் வெளிப்பிரகாரத்திலே அமைந்துள்ள ஓர் மண்டபம். எவ்வளவு அருமையான கலை நுணுக்கத்துடன் பல தூண்களை கொண்ட இந்த சித்திர வேலைப்பாடுகளை பாருங்கள். அந்த காலத்திலே இவ்வளவு சிறப்பான தொழில்நுட்பத்துடன் அழகாக இதனை கை வேலைப்பாடுகளிலே செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல்
மிக உயரமான மதில் சுவர்களை கொண்ட திருக்கோயிலாகும். இந்த மதில் சுவர்கள் எல்லாம் முழுக்க முழுக்க கருங்கற்களால் கட்டப்பட்ட கருங்கற்களாகும். அந்த வளாகத்திலே இந்த குபேர மூலை என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு திசையிலே ஓர் நந்திகேஸ்வரரும் வைக்கப்பட்டு உள்ளது. இப்போது நாம் காண்பது கோபுரங்கள். கோவிலினுடைய தெய்வங்களினுடைய கோபுரங்களையும் கோபுர கலசங்களையும் தான் நாம் இப்போது பார்க்கின்றோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். ஆதலால் இந்த கோபுரத்தை தரிசனம் செய்யுங்கள். அதே போன்று வட மேற்கு திசையிலே இங்கே ஒரு தடுப்பு இரும்பு வேலி அமைக்கப்பட்டு மிக ஒரு அழகான பழங்கால மரத்தையும் அந்த மரத்திற்கு முன்பாக லிங்கம் மற்றும் நந்திகேஸ்வரரையும் தரிசனம் செய்யலாம். இப்போது நாம் பார்ப்பது வெளிப்பிரகார வளாகம். இப்போது நாம் பார்ப்பது ரத்தின சபையினுடைய மேற்கூரை. இந்த 5 சபைகள் முன்பு கூறினேன் இல்லையா, அந்த 5 சபைகளிலும் இது போன்ற அமைப்பில்தான் இந்த சபையினுடைய மேற்கோபுரம் அமைய பெற்றுள்ளது என்பது சிறப்பு. இந்த கோபுரங்களை எல்லாம் தரிசனம் செய்யுங்கள். இந்த காணொளி படம் பிடிக்கும் பொழுது அன்று சனி பிரதோஷம். ஆதலால் அன்று சுவாமி
உலா வரக்கூடிய இந்த அருமையான காட்சியை நாம் இப்போது தரிசனம் செய்யலாம். இப்பொழுது நாம் காண்பது அருள்மிகு வண்டார்குழலி அம்மன். வண்டார்குழலி அம்மன் வெளிப்பிரகாரத்தில் தனியாக ஒரு சன்னதியில் தெற்கை பார்த்தாற்போல் அமைய பெற்றுள்ளது. இக்கோயிலுடைய ஸ்தல வரலாறின்படி சும்பன் நிசும்பன் என்ற இரு அரக்கர்கள் ஆலமரங்கள் அடர்ந்த காட்டுப்பகுதியான இந்த பகுதியிலே தங்கி தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பங்கள் கொடுத்து வந்தார்கள். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பார்வதியிடம் சென்று முறையிட்டனர். பார்வதி தேவி தன்னுடைய பார்வையால் காளி தேவியை உருவாக்கி அசுரர்களை அந்த காட்டிற்குள் அழித்து அந்த காட்டிற்கு தலைவியாக்கினார். அசுரர்கள் இரத்தத்தை உண்ட காளி பல கோர செயல்களிலே அவர் ஈடுபட்டதை கண்ட முஞ்சிகேச கார்கோடக முனிவர் வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமானும் கோர வடிவத்தை கொண்டு ஆலங்கோட்டைக்கு வந்தார். அவரை கண்ட காளி, நீ என்னுடன் நடனமாடி வெற்றி பெற்றால் இந்த ஆலங்கோட்டையை நீங்கள் ஆளலாம் என்று சொல்ல சிவபெருமானும் காளியுடன் ஊர்த்துவ தாண்டவம் ஆடினார். அப்பொழுது காதில் இருந்த குண்டலத்தை கீழே விழ வைத்து அதனை இடது காலால் பெருவிரலால் எடுத்து மீண்டும் தன் காலிலே அணிந்து கொண்டார் சிவபெருமான். இந்த செயல்பாடை பார்த்த காளி, இது போன்ற தாண்டவம் என்னால் ஆட முடியாது என நான் தோற்றுவிட்டதாக கூறிவிடுகிறார். அப்பொழுது சிவபெருமான் காளி முன் தோன்றி, என்னையன்றி உனக்கு சமமானவர் வேறு யாரும் கிடையாது. எனவே ஸ்தலத்தில் என்னை வழிபாடு செய்ய வருபவர்கள் முதலில் உன்னை வழிபாடு செய்த பிறகுதான் என்னை வழிபாடு செய்வார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு முழு பலன் கிடைக்கும் என்று கூறி இன்றும் நமக்கு காளி தனி கோவில் கொண்டு அருள்பாலிக்கின்றார். பங்குனி உத்திரத்திலே 10 நாட்கள் பிரம்மோற்சவம் மிக சிறப்பாக இங்கே நடைபெறும். பங்குனி சுவாதி நட்சத்திரத்தன்று காரைக்கால் அம்மையாருக்கு ஐக்கிய விழாவும் நடைபெறும். இக்கோயிலுக்கு நடன கலைகளில் தேர்ச்சி பெறுவோர் இங்கே வந்து சுவாமியை தரிசனம் செய்து பக்தியுடன் வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு நடன கலையில் நல்ல தேர்ச்சி உண்டாகும் என்றும், கணவன் மனைவிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்படுத்தவும் இக்கோயிலுக்கு வந்து வழிபட்டால் அவர்களுடைய ஒற்றுமை அந்யோன்யம் நெருக்கமாக இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது. மிக பழமையான இந்த திருக்கோயிலுக்கு நாமும் ஒரு முறை சென்று இங்குள்ள வடாரண்யேஸ்வரர் மற்றும் வாண்டார்குழலி அம்மனையும் தரிசனம் செய்து நாமும் பரவசமடைவோமே. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், இடையிலே ஸ்கிப் செய்யாதீர்கள். எனக்கு இவ்வளவு நாட்கள் ஆதரவு கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் ஏஎம்வி மீடியா மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.